டிஎன்சி தமிழோட அரசியல் கதை பாமா நிகழ்ச்சியில் இன்று சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். ஆட்சி பொறுப்பேற்று ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்று நடந்தேறிவிட்டது. சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக தோழர் வன்னியரசு அவர்கள் பதவியேற்றுள்ளார். அப்படிங்கிறதோட செயல்பாடுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதிகமான விமர்சனங்களை விடுதலை சிறுத்தைகள் தற்போது இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு எதிர்கொண்டு இருக்கிறது திமுக தரப்பில் இருந்து. எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதிக்காக போராடி வருகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது, வரவேற்கத்தக்கது. சமூக நீதித்துறை என்பது சாதாரண துறை இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய முதன்மையான நோக்கம் யாரை அரசியல்படுத்துவது, யாரை பொருளாதாரத்தில் மேம்படுத்துவது, யாருக்கு சமூக தகுதியை உருவாக்குவது, யாருக்கு பண்பாட்டு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையான மக்களாக ஆதிதிராவிட சமூக மக்கள் வர்றாங்க. பட்டியல் சமூகம் சொல்லலாம். அப்போ இந்த சமூக நீதித்துறை என்பது அந்த மக்களை மேம்படுத்துவதற்கு எல்லா களங்களிலும் அந்த மக்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு சமூக நீதித்துறை பயன்படும். அந்த அடிப்படையில் அந்த துறையை ஒதுக்கியிருக்காங்க. நாங்கள் அந்த துறையை வாங்கியிருக்கிறோம். அந்த துறையை குறைத்து மதிப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. நல்ல துறை. அடுத்து நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு, திமுக தரப்பிலிருந்து நீங்கள் அமைச்சர் பதவியை எடுத்தாயிற்று. அமைச்சரவையில் இடம் பெற்றாச்சு. அமைச்சராகவும் பொறுப்படுத்தி கொண்டதற்கு அப்புறம் வரக்கூடிய விமர்சனங்கள் யார் எங்களை நேரடியாக தாக்கினாங்க அதை சொல்லுங்கள். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். ஆர் ராசாவுக்கு வாய்க்கொழுப்பு, ஆணவ திமிர், எப்போதுமே அவருக்கு நாவடக்கம் இருக்காது. ஆர் ராசா திமுகவில் 99 2010 வரைக்குமே பல்வேறு துறைகளில் அமைச்சராக இருந்தார். முதல்ல ஊரக வளர்ச்சித்துறை, அதுக்கப்புறம் வனத்துறை, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, அதுக்கப்புறம் குடும்ப நலத்துறை. இந்த சமயத்தில் அவங்க அதாவது திமுகவில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உருவாகுது. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த தயாநிதி மாறன் மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய பேரன். அங்கே அவர்களுக்குள் ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு. அப்போ காங்கிரஸ் அமைச்சரவையில் திமுக ஒரு வலிமையான கட்சியாக ஒன்றிய கூட்டாட்சியில் இடம்பெற்றிருக்கு. ஏராளமான அமைச்சர் பதவி வாங்கியிருந்தாங்க. அப்போ தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சங்கடம். தயாநிதி மாறன் அவர்களையும் அந்த அமைச்சர் பதவியில் வச்சுருக்கக்கூடாது, மாற்றணும்னு முடிவெடுக்கிறார். அப்போ மாற்றிட்டு அந்த இடத்துல யாரை கொண்டு வைக்கிறார் அப்படின்னா ஆராசாவை வைக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறை கொண்டு வர்றார். வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டிற்கு தகவல் தொழில்நுட்பத்துறை எவ்வளவு அவசியம் என்பது நம்மெல்லாம் அறிந்த ஒன்று தான். அந்த காலகட்டங்களில் இந்தியாவுடைய பொருளாதாரம் உலக சந்தையை நோக்கி நகர்ந்தது. உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், இந்த பொருளாதார கட்டமைப்பு நோக்கி நகர்ந்தது. அப்போ பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுடைய இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இங்கே தகவல் தொழில்நுட்பத்துறை மிக மிக ஒரு முக்கியமான துறையாக இருந்தது. அந்த துறைக்கு ஆர் ராசாவை தன்னுடைய பேரன் இருந்த அந்த பொறுப்பை பிடுங்கி தலைவர் கலைஞர் அவர் ஒப்படைக்கிறார். அந்த சமயத்தில் திமுகவிற்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு வந்தது, விமர்சனங்கள் வந்தது. ஆர் ராசாவுக்கு இந்த துறை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அந்த சமயத்தில், அந்த காலகட்டத்தில் எங்கள் தலைவர் சமூக நீதி போராளி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஓடோடி சென்று தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து நன்றி சொன்னார். ஆர் ராசாவிற்காக நன்றி சொன்னார். ஆர் ராசாவுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தது திமுகக்குள்ளே பலருக்கு பிடிக்காத நேரத்தில்
ஆராசாவை காப்பாற்றவனும்ல, காப்பாற்றணும்ல. காப்பாற்றணும் அப்படிங்கிறது. ஏன்னா கட்சிக்குள்ளே வந்து எதிர்ப்பு வந்துச்சுன்னா அந்த துறை மாற்றப்படலாம், ஆராசாட்டம் மாற்றப்படலாம், பழையபடி அப்போ வேற துறைக்கு இப்போ அனுப்பப்படலாம். அப்போ ஒரு வலிமையான துறை, உலகமெங்கிலும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு துறை தகவல் தொழில்நுட்பத்துறை. மெயினான கேபினெட் போஸ்ட். மெயினான கேபினெட் போஸ்ட். அதுக்கு முன்னாடிலாம் இணையமைச்சர் தான் அவர், எல்லா துறைகளுமே. இதில் தான் வந்து அமைச்சராகிறாரு. அப்போ இவர் ஆராசாவை காப்பாற்றணும், அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாகுது. அப்போ ஓடோடி சென்று தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து தன்னுடைய பேரன் வகித்த அந்த அமைச்சர் பதவியை தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆராசாவிற்கு கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்களே, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு நன்றி சொன்னவர் தான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் கூட. நான் இருந்தேன், நான் போயிருந்தேன், தலைவர் கூட நாங்கள் போயிருந்தோம். அறிக்கையும் கொடுத்தார், அறிக்கையும் கொடுத்தார், நன்றி சொல்லி அறிக்கையும் கொடுத்தார். இது ஆராசா என்கின்ற தனி மனிதருக்காக வழங்கப்பட்ட ஒரு பெருமை அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு வழங்கிய ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை சந்தித்து எங்கள் தலைவர் வாயார நெஞ்சார நன்றி சொன்னார். ஆராசாவிற்கு அந்த பதவி வழங்கப்பட்ட பிறகு அவருக்காக நன்றி சொன்ன எங்கள் தலைவரை இன்றைக்கு நன்றி கட்டத்தனமாக அவர் வந்து வசையப்பாரார்னா, இதை வந்து அவரை எந்த இடத்துல வச்சு மதிப்பிடுவது அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. திமுகவுடைய தலைமை அமைதியாக இருக்கும்போது மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைதியாக இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் அமைதியாக இருக்கிறாரு, மற்ற எங்கள் தலைவருடைய நெருங்கி பழகியவர்கள்லாம் அமைதியாக, அமைச்சர்கள் எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏன் வலிக்குது? ஏன் வலிக்குது? அதுக்கு காரணம் என்ன? வட மாவட்டங்களில் விசிக்கு ஆதரவு இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாது, ஆகவே நீங்கள் மறுபடியும் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது, ஒன்றியத்தில் அமைச்சராக முடியாது என்கின்ற பதப்பதைப்பு. அவருடைய அரசியல் வாழ்க்கை சூனியமாகி விடுமோ என்கின்ற அந்த அச்சத்திலிருந்து இந்த வேலையை செய்கிறாரு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுகவால் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய அலைன்ஸ்லேருந்து வெளியில் போனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனுடைய ஆற்றாமையை தான் வந்துட்டு வேறு வேறு விதமாக அவர்கள் வெளிப்படுத்துகிறாருங்கிறத பார்க்கலாமா? சமூக வலைதளங்களும் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேசலை, முன்னாள் முதல்வர் பேசலை, முன்னாள் துணை முதல்வர் பேசலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் சமூக வலைதளங்களில் திமுகவினர் வந்துட்டு அதிகமான விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். ஆராசா போன்றவர்கள் ஒரு சில தலைவர்களும் அதை முன் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மூன்றாவது பெரிய கட்சி. அதிமுகவுக்கு அடுத்த இடத்துல ஒரு வலிமையாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஒன்றியங்கள், கிராமங்கள் வரை கிளைகள் கட்டமைக்கப்பட்டு நிர்வாகிகளாக இயங்கக்கூடிய, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு வலிமையான கட்சி. இப்போ எங்கள் கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எங்கள் கட்சியில் வந்து விரும்பி வந்து சேர்றவங்க, தலைவரை தனக்கான தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியை தனக்கான கட்சியை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் ஏராளம். அப்போ விசிகாவுடைய வாக்கு வங்கி வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்குது. இது எங்கே இது சாத்தியமாகுது அப்படின்னா, திமுகவோடு நாங்கள் வந்து இந்த தொடர் பயணத்தில் 2021 திமுக மகத்தான வெற்றி பெறுது. 2021 திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி தான் முதன்மையான வாக்கு வங்கி. அதாவது திமுகவுடைய ஓட்டு தவிர கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்த இடத்துல வாக்காளர்களை அதிகம் கொண்ட கட்சி, ஒரு வலிமையான கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா விசிக தான் அப்படின்றது அன்றைக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு எல்லோராலும் பேசப்பட்டது, எல்லோராலும் எழுதப்பட்டது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் எங்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவில் நேரடியாக ஒத்துக்கொண்டார். புரியுங்களா? அப்போ அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. ஒரு நல்ல தலைவர், அவருடைய அணுகுமுறையில், பேச்சு, செயல் திட்டங்களில் எல்லாமே சுத்தமாக இருக்கார், நல்லா இருக்கார், தெளிவாக இருக்கார், நேர்மையாக இருக்கார் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் அவர் மீது நல்ல ஒரு இமேஜ் இருக்குது.
இந்த இமேஜ் வந்து திமுகவுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது. திமுகவுக்கு ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தது. தலைவர் திருமாவளவன் அவர் மீதான நன்மதிப்பு திமுகவுக்கு சாதகமாக இருந்தது. அதனால தான் திமுக முன்னெடுத்த ஏராளமான செயல் திட்டங்களில் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். பாஜக அரசு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது நாங்கள் பக்கபலமாக இருந்தோம். திமுக விசிக அப்படி தான் அந்த பயணம் இருந்தது. கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தாலும் விசிகாவை மட்டும் வெளியேற்றணும், திமுகவை தனிமைப்படுத்தணும், திமுகவை காலி பண்ணால் விசிகாவை காலி பண்ணணும், அதாவது விசிகாவை வெளியேற்றணும். இதுக்காக சிண்டு மூட்டுற வேலையெல்லாம் நிறைய நடந்துச்சு, சதி திட்டங்கள் இருந்துச்சு. அதில் எங்கள் தலைவர் முறியடிச்சுட்டு தான் விசிகா பேசக்கூடிய சமூக நீதி அரசியல், விசிகா முன்வைக்கக்கூடிய மாநில உரிமை, இதெல்லாம் வந்து திமுகவும் ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கு. அப்போ 2 பேருக்கும் ஒரு கூட்டணி ஏற்படுவதில் ஒரு இணக்கம் இருக்கலாம். அப்படி தான் அந்த பயணம் வந்து நீடித்தது. இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டின் அரசியல் களம் பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு தலைகளாக புரட்டி போட்டிருக்கு. மக்களுடைய மனநிலையை நாமெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல வந்து நம்மளை வந்து மக்கள் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் திமுக பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் மக்கள் இந்த 2 திராவிட கட்சிகள் மேலும் ஒரு சலிப்பு ஏற்பட்டு ஒரு 3ஆவதாக ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பு என்பது அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு வாய்ப்பு, தனித்து ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அதே வேளையில் தட்டி கேட்பதற்கு, போராடுவதற்கு வலிமையான 2 எதிர்க்கட்சிகள் திமுக அதிமுக போதுமான இடங்களை கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு தான் ரொம்ப முக்கியமானது. திரு விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா இந்த பக்கம் அதிமுக, பாமக, பாஜகவுடைய ஆதரவை வாங்கிட்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதிமுக தான் ஆதரவு கொடுக்க ரெடியா இல்லை? ஆரம்பத்துல இபிஎஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு இல்லை அவர் சிஎம் ஆகக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. குழு வெளியே வர்றாங்கல்ல, கடிதமே அவர் அங்கே கொடுக்கல, அதிமுகவில் ஆதரவு கேட்கல. ஆனால் நினைத்திருந்தால் கடிதம் கொடுத்து ஆதரவு வாங்குவதற்கு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அதை வந்து அந்த கதவை அவர் மூடிவிட்டார். அடுத்து எங்கேருந்து ஆதரவு எதிர்பார்க்குறாரு? திமுக ஆதரவு வாங்க முடியாது. அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நன்மதிப்பை பெற்ற கட்சி, மக்களால் பாராட்டப்படக்கூடிய கட்சி, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சி, அப்பழுக்கற்ற கட்சி, குற்றச்சாட்டிற்கு ஆளாகாத கட்சி, விசிகாவும் இடதுசாரிகளும் வந்தால் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவங்க கடிதம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. காங்கிரஸ் போய் சேர்ந்தது அது வேற கதை. காங்கிரஸ் மறுநாளே சேர்ந்துட்டாங்க. ஆனால் முறைப்படி வாங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நாங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு கடிதம் கொடுத்து எங்களுடைய வருகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள் இருந்தோம். திருமாவளவன் என்கின்ற ஒரு தலைவர், அவருக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, அந்த இமேஜ் தாவேக்காக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும், தாவேக்காக்கு ஒரு வலிமை சேர்க்கும் அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க இதை கணிக்கிறாங்க. ஒரு மதசார்பற்ற ஒரு அணியாக இருக்கும் இது அப்படின்னு கணிக்கிறாங்க. அதில் இருந்து தான் எங்ககிட்ட அந்த ஆதரவு கேட்குறாங்க. இந்த இடத்துல உண்மையிலேயே அறத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், நியாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன முடிவெடுக்க முடியுமோ அந்த முடிவை தான் எங்கள் தலைவர் எடுத்தார். புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் ஜனநாயகம், பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை வந்து பாதுகாப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நெருக்கடி, அது இந்த தீர்ப்பு என்பது அரசியல் நெருக்கடி. அப்போ அந்த அரசியல் நெருக்கடியிலிருந்து அரசியல் ஜனநாயகத்தை எப்படி பாதுகாப்பது? அரசமைப்பு இப்போ நாங்கள் வேறு விதமாக முடிவெடுத்திருந்தா அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்போ நாங்கள் மக்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு, பாஜகவுடைய மறைமுகமான
தலையீட்டை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை நாங்கள் எடுத்தோம். ஒருவேளை நாங்கள் அந்த முடிவை எடுக்கலை, அந்த பக்கம் வந்து அவங்களும் வந்து அதிமுக ஆதரவு வாங்கலை அப்படின்னு என்ன நடந்திருக்கோம்? குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்திருக்கும். ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு போயிருக்கோம். ஆளுநரின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு போயிருந்தா இந்த 6 மாத காலங்களில் அவங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? கண்டிப்பா பிஎம் சிறிய வந்து வந்திருக்கும், மும்மொழி கொள்கை எல்லாமே வந்திருக்கும், நடைமுறைப்படுத்துவாங்க. ஜூன் மாசம் நடைமுறைப்படுத்துவாங்க. திமுக தலைவர் அப்ப தொலைநோக்கு பார்வையில இருந்து தான் நாங்க இன்றைக்கு அதை தடுத்து நிறுத்திருக்கோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதை இன்றைக்கு விடுதலை சித்தையில் தடுத்து நிறுத்திருக்கோம். ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் கம்யூனிஸ்டுகளும் சொன்னது, விசிகாவும் சொன்னது. ஆனால் திமுக தலைவர்கிட்ட நீங்க போய் சொல்லிட்டு வந்த விஷயம் வந்துட்டு நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம், ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில தான் கொடுக்க சென்றோம்ங்கிறத மு.க. ஸ்டாலின் அவர்களே தெளிவாக ஒரு இடத்துல கட்சியினுடைய கூட்டத்திலேயே சொல்றாரு. ஆதரவு வெளியிலிருந்து கொடுப்பதாக சொல்லி சென்றவர்கள் அமைச்சரவையிலும் இடம்பெற்று விட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கிறது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற கட்சிகளாக இடதுசாரிகள் 2 பேர் இருக்காங்க. இடதுசாரிகள் எடுக்கக்கூடிய முடிவு தான் எங்களுடைய முடிவாக இருக்குங்கிறத விசிகாவினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இடதுசாரிகள் வந்துட்டு அமைச்சரவைக்குள்ளே போக மாட்டோம், ஏன்னா நாங்கள் திமுகவினுடைய சார்பாக நின்று நாங்கள் வெற்றி பெற்றோம். கூட்டணியில் நின்று நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு கூட்டணியிலேருந்து வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமே தவிர அமைச்சரவையில் இடம் பெற்றால் அது தவறாக முடிந்து விடுங்கிறத இடதுசாரிகள் இருவருமே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் விசிகா அந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் திரும்ப விளக்கம் கொடுக்கல. அமைச்சரவையில் இடம்பெறது தவறாக போய் முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த அரசியல் களத்தில் அப்படி நினைக்கிறது தவறு. ஒரு அரசியல் கட்சி ஏன் இயங்குது? எதற்காக ஒரு அரசியல் கட்சியை நம்ம வந்து உருவாக்குறோம்? எதற்காக மக்களை வந்து அணிதிரட்டுறோம்? எதற்காக தேர்தலை நிற்கிறோம்? எதற்காக வீடு வீடாக சென்று நம்ம வந்து வாக்கு கேட்குறோம்? நம்பகத்தன்மை உடையதில்லைங்க. என்ன நம்பகத்தன்மை? கூட்டணியில் வந்துட்டு இத்தனை நாளாக நீடித்து விட்டுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு இதே ஒரு கட்சிக்கு எதிராக வந்துட்டு பல்வேறு விமர்சனங்களையும் வைத்து விட்டு விஜய் RSS அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், நாங்கள் வந்து அமைச்சரவையில் இடம்பெற போகிறோம்ங்கிறத ஒரு 10-15 நாட்களுக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து வெளியேறோங்கிறத வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. நான் கேட்குறேன், நான் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது 4ஆம் தேதி தேர்தல் முடிவு, நாங்கள் 5ஆம் தேதி ஓடி போய் ஆதரவு கொடுக்கல, 6ஆம் தேதி ஓடி போய் ஆதரவு கொடுக்கல. புரியுங்களா உங்களுக்கு? அங்கே போனால் அமைச்சரவையில் பங்கெடுக்கலாம் அப்படின்னு வச்சு நாங்கள் ஓடலை. அவங்க ஆதரவு கேட்கும்போது கூட நாங்கள் 9ஆம் தேதி தான் ஆதரவு கொடுக்குறோம். கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பேசி கூடி முடிவு எடுத்துட்டு அவங்க வந்து தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுக்கலான்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க. அகில இந்திய பார்ட்டி அந்த முடிவு எடுத்துருச்சு கம்யூனிஸ்ட் கட்சியில். அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நம்பகத்தன்மையோடு பயணிக்கக்கூடிய, தோழமையோடு அரசியல் சமூக பண்பாட்டு களத்தில் இணைந்து செயல்படக்கூடிய நம்பிக்கையான கட்சிகள் எதுவும் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். அப்போ அந்த கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டிலேருந்து எங்கள் கட்சி நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்லிட்டார் எங்கள் தலைவர். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவு கொடுத்த பிறகு தாவேக்கா தரப்புலேருந்து அமைச்சரவைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏற்கனவே சாதாரண ஏழை எளிய விளிம்புநிலை மக்களுக்கான அரசியலாக நாங்கள் முன்னெடுத்து அவர்களுக்காக கட்சி நடத்தும்போது இந்த அரசியல் அதிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா சிக்கல்களுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம் சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு கட்சியை வந்து அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்கள், தேர்தலில் பங்கெடுக்கக்கூடியவங்க, மக்களை சந்திக்கக்கூடியவங்க, அப்போ ஆட்சியில் ஒரு பங்கு தர்றேன் வாங்கன்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கும்போது அதை தவிர்ப்பது தான் தவறு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்காது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வந்து ஏறலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காவேரி தண்ணீருக்காக போராடுறோம். இவங்க ஏன் காவேரி தண்ணீருக்காக போராடுறாங்க? முல்லை பெரியார் அணை சிக்கலுக்காக நாங்கள் வந்து பேரணி நடத்துகிறோம். இவங்க ஏன் முல்லை பெரியாருக்காக பேரணி நடத்துகிறாங்க? கேள்வி வருதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராடுறான். இவங்க ஏன் போராடுறாங்க? கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாத்துக்கும் போராடுவாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, விமர்சனத்துக்கு உள்ளாகலை. நாங்கள் போராடும்போது இவங்க ஏன் போராடுறாங்க? அப்போ என்னன்னா குறைத்து மதிப்பிடுவது. இவங்க வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த சமூக பிரச்சனை மட்டும்தான் இவங்க பேசணும். பொது பிரச்சனை ஏன் பேசுகிறாங்க? பொது பிரச்சனை ஏன் பேசுகிறாங்க? பொது தளத்திற்கு ஏன் வர்றாங்க? இல்லை, இங்கே ஒரே நான் முடிச்சுக்கிறேன்.
ஏன் வர்றாங்க அப்படின்ற இந்த குறுகிய பார்வை, சாதிய பார்வை இருக்குல்ல, அதுல இருந்து எங்களை தற்காத்து கொள்வதற்கு, அந்த சாதி புத்தியை உடைப்பதற்கு எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தேவைப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கிறதோ இல்லையோ, அவங்க இமேஜ் வேற. நாங்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்கும் போது தான் எங்கள் மீதான பார்வை மாறுபடும். பொது புத்தி இருக்குன்னு, பொது புத்தி இருக்கு இல்லையா, அந்த பொது புத்தியில் ஒரு நல்ல புத்தி உருவாகும் மக்களுக்கு. அப்போ அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு அமைச்சர் பதவி வாங்கின உடனே இங்கே தலைகள் மாற்றம் நடக்க போகிறதில்ல. இல்லை, அந்த ஒரு அமைச்சரவே ஒரு சுற்றுச்சூழல் அமைச்சரோ இல்லை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரோ நான் முதல்ல சொல்லிட்டேன், அமைச்சரோ கொடுக்கப்படலை அப்படின்னு. என்ன சுற்றுச்சூழல் இருங்க, என்ன சுற்றுச்சூழல், என்ன தகவல் வந்தாப்புல என்ன அங்கே மாறப்போகுது? ஏங்க எங்கள் மக்களுக்கு அந்த துறை ஒரு தோதான துறை. அங்கே நிறைய கோடிக்கணக்கான முஸ்லீம் லீக்கிற்கு கொடுக்கப்பட்டதும் அது இருங்க. நாங்கள் தாவேக்காவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு நாங்கள் போட்டிக்கிட்டு 10 இடங்களில் ஜெயிச்சிருக்கோமா? எங்களுக்கு அந்த துறை கூட இந்த துறை கேட்கறதுக்கு இதே தான் திமுக சொல்கிறாங்க. ஆமாங்க, தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் மந்திரி சபையில் இடம் பெறீங்கன்னா நாங்கள் கேட்கலாம். இங்கே உங்களுக்காக ஓடினது நாங்கள், எங்களுக்காக ஓடினது நீங்கள். மந்திரி சபையில் இடம் கிடைச்சிருக்கு, நாங்க தோத்துட்டு நிக்கிறோம்னு இந்த இடத்த விட்டு உங்களுக்கு ஏன் அடிவயிறு எரியுது போறீங்க? உங்களுக்கு ஏங்க அடிவயிறு எரியுது? நாங்க உங்களால 2 இடம் ஜெயிச்சிருக்கோம் நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க வெற்றி பெற்ற 59 இடங்கள்ல எங்க வாக்கு இல்லையா? நீங்க திமுக 59 இடங்கள் தனிச்சு வெற்றி பெற்றிருக்கல, அதுல எங்க வாக்கு இல்லையா? எங்க மக்களுடைய வாக்கு இல்லையா? எங்க கட்சியோட வாக்கு இல்லையா? நாங்க 2 இடம் உங்களால் ஜெயிச்சுட்டு இங்க ஜெயிச்சுட்டு அங்க போறீங்கன்னா அப்ப இங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்க கூட இருக்கணுமா? நீங்க மட்டும் அதிகாரத்துக்கு போறீங்கல்ல, நாங்க அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாதா? ஒருவேளை திமுக ஜெயிச்சிருக்கு வச்சுங்க, திமுக இப்ப ஜெயிச்சிருக்கு, எங்களுக்கு அமைச்சர்ல பங்கு கொடுப்பாங்களா? இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. அது தொழில்துறையாளர்களே முன்னாடியே சொல்லியிருக்காரு. திமுகவோ அதிமுகவோ இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வருகிற பட்சத்தில் வாய்ப்பு இல்லை. இப்போ டிவிகேவிற்கு இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைச்சிருந்தால் 118 கிடைச்சிருந்தால், அந்த நம்பர் மேஜிக் நம்பர் கிடைச்சிருந்தால் விசிகாவிற்கு அவர் கொடுத்துருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க இண்டிவிஜுவலாக 118 தொகுதி வந்திருந்தா கூட இந்த மாதிரி சர்ச்சையே வந்திருக்காதே, இந்த மாதிரி நகர்வு வந்திருக்காதே. அவங்க பாட்டில் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி மறுநாள் கவர்னர் சந்திச்சு கடிதம் கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி போயிடுவாங்க. இருங்க, அவங்களுக்கு தேவையான 10 இடங்கள் வெளியிலேருந்து வரணும்னு தேவையை கருதி கூட, ஆனால் ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்கிட்டாங்க. இனி எந்த காலத்தில் யார் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்க முடியும், கூட்டணி அமைச்சரவை. இதை மறுக்க முடியாது, ஏன்னா விதை போட்டாங்க. புரியுங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் எதிர்பார்ப்பு அமைச்சரவையில் இடம்பெறணும். அது கிடைச்சிருச்சு, அந்த அதிகாரத்தில் பங்கெடுக்கணும். அது இன்னைக்கு கிடைக்குதுங்க. எம்எல்ஏ பதவின்றது அதிகாரம் என்பது அந்த தொகுதிக்குள்ள தான், எம்பின்றது அந்த தொகுதிக்குள்ள தான். ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பதவி என்பது தமிழ்நாடு முழுவதும். அது ஒரு துறையோட மட்டும் நிற்காதுங்க, இன்னொரு துறையோட கனெக்டிவாக இருக்கும். ஒரு துறைனா அந்த துறை மட்டுமே தனித்து இயங்காது. அந்த துறைக்கு தேவையானது, துறைக்கு தேவையான செயல் திட்டங்கள் இன்னொரு துறையோட தொடர்பில் இருக்கும். அப்போ ஏறக்குறைய அந்த அதிகாரம் என்பது பரவலாக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கும். அதை அப்படி தான் பார்க்கணும். கண்டிப்பாக. இப்போ திமுகவில் சில பேர் அல்லு சில்லறைகள் வயிறு எறிஞ்சு பேசுகிறாங்கன்னா அவங்க மேல்மட்டத்தில் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய ஐடிவிங்களை சில பேர் பேசலாம், அல்லது உதிரிகள் அப்போ பேசலாம். திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் சில பேர் எங்கள் மேல் விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அதிகாரத்தை நோக்கி நாங்கள் நகர்வது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, நீங்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்வதுங்கிறத கடந்து 2 விஷயம் தான் நான் பார்க்குறேன். அதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் அமைச்சரவைக்குள்ளே வந்துட்டாங்களே 2 எம்எல்ஏ வச்சுட்டு உள்ளே வந்துட்டாங்களே அப்படின்ற அந்த வைத்தறிச்சலிருந்து இவங்கெல்லாம் அமைச்சரவைக்குள்ளே வரலாமா? வேற கட்சியில் இருந்து அமைச்சராகிறது வேற, ஒரு தனித்த அடையாளத்தோடு, தனித்த செயல் திட்டத்தோடு, தனித்த கொள்கை கோட்பாட்டோடு இயங்கக்கூடிய விசிகா, சனாதனத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய விசிகா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சருக்குள்ள வந்துட்டாங்களே அப்படின்ற அந்த வைத்தறிச்சிலிருந்து திமுகலையும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியவாதிகள் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது ஒண்ணு. நீங்கள் எந்த சனாதனத்தை கட்சி சொல்லல, அதை நான் சொல்றேன். அது இது ஒண்ணு. இன்னொரு பார்வை, திமுகவில் வலிமையான, நான் ஏற்கனவே முன்னாடி சொன்னதான், வலிமையான கட்சி விசிகா. அப்போ விசிகா வெளியேறிடுச்சுன்னா திமுக அடுத்த தேர்தலில் யாரோட கூட்டணி வைப்பாங்க, எப்படி தேர்தல் சந்திப்பாங்க?
வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற இடத்துல இருந்து, அந்த பதற்றத்திலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனம். இந்த 2 விமர்சனம் தான். கண்டிப்பா. ஏன்னா இந்த தேர்தல்ல திமுகவுடைய வாக்கு வங்கியும் உடைஞ்சிருக்கு, அதிமுக வாக்கு வங்கி உடைஞ்சிருக்கு, எல்லா கட்சிகள் வாக்கு வங்கி விசிகாவுடைய வாக்கு வங்கியும் உடைஞ்சிருக்கு. எல்லாருடைய வாக்கு வங்கி உடைஞ்சு தான் தாவேக்காக்கு போயிருக்கு. அப்போ அந்த பயத்திலேருந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அப்படி பேசுவாங்க. ஆனால் அவங்க தெளிவாக இருக்காங்க. தளபதி மு.க. ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தெளிவாக இருக்காங்க. இப்போ தோல்விக்கான காரணத்தை ஆராயிறாங்க. நான் மறுபடியும் அவங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, திமுக ஒரு வலிமையான கட்சி, பல முறை ஆண்டிங்க. தோல்விக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதிலிருந்து உங்கள் செயல் திட்டத்தை வடிவமைங்க. விசிகாவை சீண்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் அழிவு. இல்லை, அதை தான் திரும்பவும் முன்வைக்கிறேன். சனாதனத்தை நீங்கள் வந்துட்டு எதிர்த்து பேசும் பொழுது சனாதன கட்சிகளே, அதை பாஜக போன்ற கட்சிகளே அதை பற்றி எந்த இடத்துலையும் பேசவே இல்லை. ஆனால் சனாதனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக தான் இந்த விஷயத்தை வந்துட்டு பேசுதுங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. மற்ற கட்சிகளை பற்றி யாருமே சொல்கிறேங்க. இப்போ திமுக என்ன ஐரோப்பிய நாடுகளில் தோன்றிய கட்சியா? இங்கே தோன்றின கட்சி தான். அந்த கட்சியில் ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் எல்லாருமே சமூக நீதி பேசி வளர்ந்த கட்சி தான். இன்றைக்கி ஆதாயம் கருதி அந்த கட்சியில் நிறைய போய் சேர்றான்ல, அவனுக்கு திமுகவுடைய வரலாறே தெரியாது. புரியுங்க அவங்களுக்கு? அங்கே போனால் ஏதாவது பதவி கிடைக்கணும் ஓடுறவான். அவன் போகிறான் எங்களை எதுக்கு தான் செய்வான், திட்டு தான் செய்வான். இது சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். அதையும் தாண்டி 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு 21 நாளுக்குள்ளே போய் பண்ணுறாங்க. இதை திருமாவளவன் அவர்களும் கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது தவறு தான், இது அரசியலுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற. ஆனால் அதையும் டிவிக்கு ஏற்றுக்கொள்ள தானே செய்யுது. இங்கே ரிசென்ட்மெண்ட் வரீங்கன்னா உங்கள் கட்சியை பிடிக்காமல் வரீங்க, எங்கள் கட்சியில் சேர்றீங்க, அவ்வளோதான், நாங்கள் இணைச்சிக்கிறோம் அப்படிங்களா. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நான் வட இந்திய மாநிலங்களில் நடக்கிற அரசியல் இங்கே நடக்கக்கூடாது. காங்கிரஸ்குள்ளேயே அந்த போச்சல் ஏற்படுது. வட இந்திய மாநிலங்களில் நடக்கக்கூடிய பாஜக கையாளுகின்ற அந்த உத்தி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் இல்லை. அப்படி செஞ்சாங்கன்னா அடுத்த தேர்தல் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த பார்வையிலேருந்து எங்கள் தலைவர் கூட இது தவறு, இது மாதிரி அந்த அணுகுமுறை தவறு கண்டிச்சிருக்காரு. அதே சமயத்தில் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிப்பதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொல்லிட்டார். இடதுசாரிகளும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இதே ஒரு 20 எம்எல்ஏ நேரம் விலகி வந்திருந்தாங்க அப்படின்னா 20 தொகுதியும் நின்று டிவிகே ஜெயிச்சிருந்துச்சுன்னா ஒரு 120 அப்படிங்கிற நம்பர் கேமில் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா விசிகாவிற்கோ இல்லை ஐயோமுக்கோ அந்த இடத்துல வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அதே எதார்த்தம். ஏங்க அவங்க ஃபுல் மெஜாரிட்டி அதுக்கான முயற்சியை தான் எடுக்குதுங்கிற குற்றச்சாட்டு வருது. டிவிக்கு எடுத்துட்டு போட்டுங்க. அவங்க கட்சிங்க, தாவேக்கா ஒரு தனி கட்சிங்க. அதுக்கே இன்னொரு கட்சியை உடைக்கணும். இன்னொரு கட்சியை உடைக்கணும். அதுக்கு அவங்க உடைக்கிறாங்களோ உடைக்கல தெரியல. அவங்க தானா விலகி போய் சேர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. கட்சி தொண்டர்கள் சேர்ந்தா பரவாயில்ல. அரசியலமைப்பு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் போறதா சொல்றேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பதவியை வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போய் இன்னொரு கட்சியை நோக்கி ஓடுறதுல யாருக்கு உடன்பாடு இல்லை, எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது தவறான அணுகுமுறை தான். இதுவும் குதிரை மாறி இருப்பாங்க. இதுவும் குதிரை பேரந்தாங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. காங்கிரஸ்ல ஜோதிமணியே பேசுறாங்க. இத்தனை நாளா திமுகவை விட்டு வெளியில சரிதான் அப்படின்னு பேசியவர்களே இன்று இந்த விஷயத்தை கண்ணன் தெரிவித்து பேசிகிட்டு இருக்காங்க. தவறு தான். இப்போ இப்போ ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை போட்டிடுறாங்கல்ல, பல பேர் போட்டிடுவாங்க. அப்போ இவர் நம்ம தொகுதிக்கு எம்எல்ஏ வந்தால் நல்லது, இவர் நமக்கு இந்த கட்சிக்காரர், நமக்கு பிடிச்ச நம்ம கட்சிக்காரரு, இவர் நல்ல மனுஷன், இவருக்கு ஓட்டு போடலாம், நமக்கு தெரிஞ்சவர், இப்படின்றதுல தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ மக்கள் ஓட்டு போட்ட மக்களையே நீங்கள் ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது அந்த பதவியை விட்டுட்டு போகிறது. அதில் எங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் ஊழல் கூடாது, குதிரைபரம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய கட்சி, இன்னொரு பக்கம் அங்கே டோட்டலாக நிறையா ரைடெலாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த திருச்செந்தூர் கோயிலுடைய விவகாரமும் சரி, அதை தொடர்ந்து குவாரிகளுடைய மூடலும் சரி, இது போன்ற ஆய்வுகள் ரொம்ப வேகமாக நடைபெறுகிறது. அங்கெல்லாம் ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்று இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அங்கே ஒரு ஸ்டாண்ட் இங்கே ஒரு ஸ்டாண்டுங்கிறது தான் அதிகமான விமர்சனங்களாக்கப்படுகிறது. அதாங்க தாவேக்கா புதுசாக அமைச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. முன்ன பின்ன அனுபவம் இல்லை, எந்த வேலையை எப்படி செய்வது அப்படின்றதுல இப்போ தான் தடுமாறி நகர்றாங்க. இதை அவங்க அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமாக இது எப்படி கையாளணும் அவங்க கற்றுக்குறோம் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு அதிகாரம், ஒரு அரசாங்கமே கையில் கிடச்ச பிறகு அதை அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க, தக்க வச்சுக்கிறது. தக்க வைக்கும்போது இருக்கக்கூடிய குற்றங்குறைகளை நீக்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பாங்க. நாங்கள் விசிகாவோட நிலைப்பாடு என்னென்னா, நாங்கள் திமுகவோட 5 ஆண்டுகள் இருக்கும்போது திமுகவை தட்டி கேட்டிருக்கோம், திமுகவை கண்டித்து போராடி இருக்கோம். அதே மாதிரி தான் நாங்கள் தாவேக்காவுக்கு நாங்கள் சில காரணங்களுக்காக ஆதரவு கொடுத்தா கூட. தாவேக்கா புதிய அதிமுகன்றாரு ஆதவ அர்ஜுனா. தாவேக்கா புதிய அதிமுகன்றாரு ஆதவ. எப்போ சொன்னார்? அவர் தான் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. என்ன கொடுக்குறாரு?
தாவேக்கா புதிய அதிமுக. அதாங்க அங்கே வந்து அதிமுக வந்து ஆதவர்ஜனா விசிகா மீது வைக்காத விமர்சனங்கள் கிடையாது. அதிமுக வந்து அங்கே ஆனால் ஆதவர்களுடைய பிடியில் விசிகா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவர் தான் டிசைட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இது தப்பான கேள்வி. ஏங்க சிறுத்தை எந்த கூண்டிற்குள் அடைக்க முடியாது. இது வந்து சிறுத்தைங்க. நாங்கள் சிறுத்தை. எங்கள் தலைவர் வந்து நீங்களாம் தாய் சிறுத்தையாக இருந்து வழி நடத்திட்டுருக்காரு. விடுதலை சிறுத்தைகளை யாராலும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது, எந்த கூண்டிற்குள்ளும் அடைக்க முடியாது. எந்த நிர்பந்தத்துக்கும் நாங்கள் ஆளாக மாட்டோம். புரியுங்களா? ஆதவர்ஜுனா இங்கே இருந்தார், அங்கே போயிட்டார். இன்றைக்கு வரைக்கும் எங்கள் தலைவரோட நல்ல நட்பாக இருக்கார். மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனா. அதனால் வந்து அதை வந்து நம்ம போய் அவர் பீடிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தவறான கருத்து. இது அவரே தப்பாக நினைப்பார். திமுக தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்ன வார்த்தையை அவரே ஏற்றுக்கொள்ள மாட்டார். திமுக ஐடிவிங் இதை போட்டுட்டு இருக்காங்க. திரு ஆதவர்ஜுனை அவங்களுக்கு அதாங்க இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அடிவயிறு எரியுது, வைத்தறிச்சலிருந்து வந்து எப்படி காட்டில் ஏற்படுற நெருப்பு அப்படியே கட்டுக்கடங்காமல் ஒரு அணையா நெருப்பாக கொழுந்து விட்டு எரியும். அப்படிதான் இன்றைக்கு பலருக்கு அரசியல் களத்தில் அடிவயிறு எரிகிறது. விடுதலை சேரக்கூடாது அப்படிங்கிற விடுதலை சித்தையுடைய நகர்வை பார்த்து அவர்களுக்கு அடிவயிறு எரிகிறது. என்னன்னா ஏற்கனவே பட்னியாகவே கிடக்கிறான் பாருங்க. அவனுக்கு வந்து இந்த பசி பட்டினி என்பது பழகி போன ஒன்று, சாதாரணமாக எடுத்துக்கிறான். 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னவனுக்கு தான் ஒரு வேளை பசியை தாங்க மாட்டாங்கிறான். இப்போ திமுகவோட நிலமா அதே மாதிரி. திமுகவோட அந்த நான் சொல்கிறேன், அவங்க தலைவர்கள் இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கான் பாருங்க. 5 வருஷம் பந்தாவா காலை தூக்கி விட்டு யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்க சொல்கிறீங்க. யாரெல்லாம் விசிகா விமர்சனம் பண்ணுறார்களோ அவர்கள் தான் 3 வேளை மூக்கு பிடிக்க கொளுத்து உண்டவர்கள் பேசுகிறாங்க. ஒருவேளை பசியை அடக்க முடியாமல் இன்றைக்கி வாய்க்கு பேசுகிறாங்க. திமுக கூட்டணியில் விசிகா தொடர்கிறதாங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி. நீங்கள் டிவி பார்க்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு நல்ல அரசியல் தெரியுமா? நல்ல அரசியல்வாதி தான் நீங்கள். நல்ல கேள்வி கேட்குறீங்க. அரசியலை அலசி ஆராயிடுறீங்க. எல்லா அரசியலும் தெரிஞ்சுக்கிறீங்க. நாட்டு நடப்புலாம் தெரியுது. கண்டிப்பாக ஒரு சிறந்த ஒரு ஊடகவியலாளராக இருக்கிறீங்க, நெறியாளராக இருக்கிறீங்க. நாங்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டோம். அதோடய முடிஞ்சு வெளில போயிட்டோம். இருங்க பங்கெடுத்துட்டோம். இதற்கான பொருள் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவ்வளோதான். கோடிட்ட இடங்களை நிரப்பி கொடுங்க. இதை வந்து திமுக தான் நிரப்பணும். திமுக தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அவ்வளோதான். நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு டிஎன்சி தமிழனுடைய அரசியல் கதை பாம்பலாம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி.